அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 10, 11 ஆகிய 2 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று. ஆம், இந்த வார்த்தையில் அவ்வளவு அழகான உறுதியான கர்த்தருடைய வார்த்தை குறித்தான முழு நிச்சயத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். வானத்திலிருந்து பெய்யக்கூடியதான மழை இந்த பூமியை நனைத்து என்ன செய்யுதுதான், விதைக்கப்பட்ட விதையை விளையும்படி தான் செய்கிறது. அப்போது வானத்திலிருந்து பொழிகிற மழையினுடைய நோக்கம் விதைக்கப்பட்ட விதையில் ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது, விளைச்சலை கொண்டு வருகிறது. அந்த விளைச்சல் யார் விதைத்தானோ அந்த விதைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு பெரிய விளைச்சல், சாப்பிடக்கூடியவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான, ஒரு நிறைவான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தான் மழை செய்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், நம்மை படைத்த தெய்வம் நமக்கு கொடுத்த வாக்கும் அப்படித்தான். உங்களுக்காக எனக்காக அனுப்பப்பட்ட அந்த வாக்கு, நிலம் என்றதான நம்முடைய வாழ்விலே நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நோக்கமே நமக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விளைச்சலை, ஒரு பெரிய அறுவடையை, பெரிய ஒரு விடுதலையை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை, ஏதாவது ஒரு நன்மையை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நமக்காக கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அனுதினமும் பேசுகிறவர், ஒவ்வொரு வினாடி பொழுதுமே பேசுகிறாராம். ஆம், ஆண்டவர் நமக்கு எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஜெபிக்கிற போது, வேதத்தை வாசிக்கிற போது பல்வேறு விதமான கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது இப்படி பல விதங்களிலே கர்த்தர் நமக்காக வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதன் நோக்கமே நமக்குள்ள ஏதோ ஒரு விளைச்சலை உண்டாக்கும்படி. அது ஆவிக்குரிய விளைச்சலும், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான குடும்ப வாழ்வுக்கு தேவையான, படிக்கிற, வேலைக்கு போகிற, இப்படி ஊழியம் செய்கிற, இப்படி பல்வேறு விதங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு விளைச்சலை கொடுப்பதற்காக, அடுத்த எல்லைக்குள் கொண்டு போவதற்காகவே கர்த்தருடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். ஆகவே இன்றைக்கும் நானும் நீங்களும் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை இன்னும் எனக்கு நடக்கலையே என்று ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. அது பெருமழையை கொண்டு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் போகவே போகாது. அப்போ மழையே ஒரு விளைச்சலை கொடுக்காமல் போவதில்லை என்பது நாம் அறிந்த உண்மை. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அதை காட்டிலும் மேலானது தானே. அந்த வார்த்தை எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வெறுமையாக திரும்பி போகும்? ஒரு காலம் திரும்பி போகாது. வானத்திலிருந்து பெய்த மழை விளைச்சலை கொடுக்கிறதுக்காகத்தான் வருகிறது, வீணாக அது திரும்பி போவதே இல்லை. அதே போல நமக்காக தேவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக, முழு நிச்சயமாக நிறைவேறும். காத்திருப்போம். ஆபிரகாமுக்கு ஒருவேளை 25 வருஷம் காத்திருந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் 25 வருஷம் அப்படிங்கிறது அல்ல. ஒரு சிலருக்கு உடனடியாக கூட அந்த காரியங்கள் நடக்கிறது. ஏன் நானும் நீங்கள் விசுவாசிப்போம். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை சீக்கிரத்தில் நிறைவேறும். எனக்கு சொல்லப்பட்டதில் ஒன்றும் பொய்த்து போவதில்லை, கீழே விழுவதில்லை. நிச்சயமாக தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஆகவே அவர் தான் கவலைப்படணுமே ஒழிய சொல்லப்பட்ட வார்த்தைக்காக நானும் நீங்களும் கவலைப்பட்டு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் நமக்கு வார்த்தையை கொடுத்தவர், சொன்னவர் பொய் சொல்லாதவர், அவர் சத்தியவான்.
ஆகவே அந்த சத்தியத்தை கொடுத்த தெய்வம் நிச்சயமாக, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தெய்வம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய யோசனைகள் பிரம்மாண்டமாக இருக்கும், இது எப்படி நடக்குன்னு கூட கேள்விகளை நம்முடைய மனசுக்குள்ள அவ்வப்பொழுது வரத்தான் செய்கிறது. ஆனால் வேண்டாம், அந்த கேள்வி எப்படி நடக்குங்கிற கேள்வி நமக்கு வேண்டாம். அவர் சொன்னவர் அவர் செய்து முடிப்பார். அவர்தான் அதை குறித்து யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். எதிர்பாருங்கள். அவர் ஒரு நாளும் ஏமாற்றவே மாட்டார். ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே சொல்லப்பட்டதான அந்த காரியத்தை செய்யுமே ஒழிய வெறுமையாக திரும்பாது என்று இந்த 2 வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஆண்டவரே தீர்மானிக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆகவே எங்கள் நம்பிக்கை சொல்லப்பட்ட உங்கள் வார்த்தையின் மேலே இருப்பதால் நாங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆம் ஆண்டவரே, நீர் பொய் சொல்லாத தெய்வமாய் இருக்கிறீர். நீர் எனக்காக, எங்களுக்காக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும், ஒவ்வொரு ஆண்டவரே வசனமும் எங்கள் வாழ்விலே முழுமையாக நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம். எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக, அந்த வெளிச்சம் உண்டாவதாக, அந்த வெற்றியை பார்ப்பார்களாக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெற்றி வாழ்வை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.